ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நான் வந்து அவர்களை சொஸ்தமாக்குவேன் என்றார். அல்லேலூயா. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். பாருங்க, ஆண்டவர் யார்? நம்மளை சொஸ்தமாக்குற கர்த்தர், அப்படின்னா குணப்படுத்துகிற கர்த்தர், நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் அவர், நம்மளை விடுவிக்கிற கர்த்தர் அவர். இன்றைக்கு அவர் இப்படிப்பட்டவராய் நமக்கு காணப்படுகிறார். சொஸ்தமாக்குற கர்த்தர், ஆண்டவர் சுகமாக்குவார். இங்கே அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அதே 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி, அவன் ஒரு பெரிய ஒரு 100 பேருக்கு தலைவராக இருக்கிற நல்ல ஹை பொசிஷன் இருக்கிற மனுஷன். வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறத அறிந்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை வந்து கேட்குறாரு, ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன பண்ணனாக்கா கொடிய வேதனைப்படுறான், அவன் தான் நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்று. தேவ பிள்ளைகளை இங்கே பாருங்கள், இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று. அந்த 100க்கு அதிபதி அப்படியே விட்டுடாம நீங்கள் அடுத்து வாசிக்கிற 8வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த 100க்கு அதிபதி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர நான் பாத்திர, அவனுடைய அபாத்திர நிலைமையை அவர் உணர்கிறார். ஒருவேளை அவர் பாவியான மனுஷனாக இருக்கலாம், ஒருவேளை ஆமீன் ஆண்டவரை குறித்த ஒரு தெய்வ பயமுள்ள மனுஷனாக இருந்திருக்கலாம். என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லாண்டவரே, அப்போ நீ வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்கள் தேவ பிள்ளையில. அதுக்கு மாத்திரம் இல்லாமல் வார்த்தை சொல்லிடாமல் அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அவருடைய பொசிஷன் எப்படியாப்பட்ட பொசிஷன், அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்யா என்றால் செய்கிறான் என்றார். பாருங்க, எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் ஒருத்தர் வானா வருவான், ஒருத்தர் போனா போவான். அவ்வளோ பெரிய அதிகாரத்தை பெற்றிருந்தோம். நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் என் வேலைக்காரர் பிழைப்பான் என்று ஆண்டவரே ஆச்சரியப்படுவார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதே 13ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்லுவார். வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாழிகையில் தெய்வ பிள்ளைகள், அந்த நாழிகையில், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்டில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆண்டவர் வார்த்தை எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளது பாருங்கள். அவர் இன்றைக்கு உங்களையும் சொஸ்தமாக்க, உங்களையும் குணப்படுத்த, உங்கள் வியாதியிலேருந்து, ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலேருந்து இதை பார்த்து கொண்டீங்க தெரியல, ஒருவேளை மரண படுக்கையாக இருக்கலாம், இன்றைக்கி இது விசுவாசிங்க தேவ பிள்ளையில. ஒருவேளை க்ரானிக் டிசீஸாக இருக்கலாம், ஆமாம், பயப்படாதீங்க. ஒருவேளை டாக்டர் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குவார், அவர்கள் சொஸ்தமாக்குவார். அவர் விசுவாசிங்க. அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் சொன்னார். அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தினார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் சுகமாக்க, உங்களுக்கும் ஆரோக்கியத்தை தந்து, உங்களையும் பலப்படுத்தி உங்களை வாழ்ந்திருக்க பண்ண உண்மையில் வர இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்று அந்த வேலைக்காரனே, ஓ தேங்க்யூல, எப்படி ஒரே ஒரு வார்த்தையினால் சுஸ்தமாக்கினீரோ, சுகமாக்கினீரோ. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, உங்கள் அற்புத சுகமாக்குற வல்லமை இறங்கட்டுங்கப்பா. உங்கள் ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ளே இறங்கட்டுங்கப்பா.
அந்த எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுகத்தை நான் பேசுகிறப்பா, விடுதலையை பேசுகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். பாதுகாத்துகளும் நீண்ட வாழ்வு தாங்க ஆண்டவரே. எங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர் உங்களை சுஸ்தமாக்கிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.